ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநார்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. நல்ல காலம் பிறந்திருக்கு. அது குறிப்பாக உங்கள் ராசிக்கு வேண்டாத கிரகம் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தார். 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. இப்போ அவர் 8ஆம் தேதி பயிற்சியாரார். 8/7/2024 சரியா. அவர் ஜூலை 8ஆம் தேதி ஆணி 24 திங்கக்கிழமை பயிற்சியாரார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. ரிஷபத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி வீட்டுக்கு வராரு. குருவோட சேராரு. நல்ல அமைப்பு. குரு மங்கள யோகம் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 7, 8 கூடியவர்கள் சேர்ந்து 9ஆம் இடத்துல உட்காடுறாங்க. நல்ல விசேஷம்தான். செவ்வாய் ஒரு நியூட்ரலாக இருப்பார் சரியா. அவருடைய கெடு பார்வை குறையும். அவருடைய பார்வையில் உள்ள கொடுமை குறையும். ஏன்னா செவ்வாய் பார்க்குறது கெடு பார்வை தான். அவர் ஒரு பாவ கிரகம். ரிஷபத்தில் ஓரளவு சமமாகி குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருப்பார். குரு கன்னிராசிக்கு மத்தியம் பலனை கொடுப்பார். 4, 7 கூடியவன். சுகஸ்தானாபதி, கலஸ்தர ஸ்தானாபதி. அவர் நல்ல நிலைமையில் தான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ல் குரு இருக்குது, மிகச்சிறப்பு. ஸோ 9ஆம் இடத்துல இருக்க குருவோட சேர செவ்வாயும் கெடு பலங்களை குறைச்சி நல்ல பலங்களை கொடுப்பாரு. கெடு பலங்களை எந்தெந்த விஷயத்தை சார் கெடுப்பார் அப்படின்னு பார்த்து கெடு பலங்களை கெடுத்துருவார். அப்படின்னா கெட்டவன் நல்லவன் கூட சேர்ந்துட்டான்னு அர்த்தம். ஒரு கெட்டவன் நல்லவன் கூட சேர்ந்து நல்லவனை மாறிடுவான். 2 விஷயம் இருக்குது. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். ஒரு கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா அதனால் நல்ல யோகம் அமையும். அதுபோல் ஒரு கெட்டவன் நல்லவன் கூட சேர்ந்துட்டாலும் தன்னுடைய கெடுபலங்களை குறைச்சி ஒரு நல்ல நிலைமையில் இருப்பார் சரியா. ஒரு சேட்டை பண்ணுற மாணவன் வாத்தியார் கண்ட்ரோலில் வாத்தியார் பக்கத்தில் உட்காந்துருக்கான், இல்லைனா டீச்சர் கூட பேசிகிட்டு இருக்கிறான், டீச்சர் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவனுடைய சேட்டை கம்மியாக இருக்கும். அவனால் மற்றவங்களை எந்த துன்புறுத்தலும் இருக்காது. அது மாதிரி செவ்வாயால் கன்னிராசிக்குள்ள துன்புறுத்தல் குறையப்படும். ஏன்னா கன்னிராசிக்கு குடைச்சல் கொடுக்குற கிரகம் செவ்வாய் தான். செவ்வாய் தான் கன்னிராசியை கெடுக்கிற கிரகம். கன்னிராசிக்கு சுட்டுப்பட்டால் நல்லது செய்ய மாட்டார். ஏன்னா அஷ்டமாதிபதி 3, 8 கூடையவன். 3ஆம் இடம் 25% மறைவு. 8ஆம் இடம் 100% மறைவு. ஸோ மறைவு சாணத்துக்கு சொந்தக்காரன். அவர் இப்போ 9ஆம் இடம் பாக்கிய சாணத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குருவோட சேர்ந்து தன் கெடுபலனெல்லாம் குறைப்பார். சகோதர வழியில் நல்ல ஏற்றமாக இருக்கும். தைரியமாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். நினைத்த காரியத்தை முடிப்பீங்க. நினைத்ததை முடிப்பனா இருப்பீங்க. அதுபோல் 8 கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறது. வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கு யோகம் இருக்குது. குடும்பத்தோடு கூட போயிட்டு வருவீங்க. ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி போயிட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். உல்லாச பயணம் உனக்கே சொந்தம். அது மாதிரி உல்லாச பயணம் கன்னிராசிக்கு இப்போ சொந்தம். அது சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறதுங்க சரியா. கன்னிராசிக்கு ஏன்னா 9, 8 கூடியவர்கள் 9ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்குது. கூடுதல் சிறப்பு தான். அதுபோல் ராசிக்கு 12 கூடியவனும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார்? சூரியனும் இந்த வருகிற 16/7/2024 வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாட்டு தொடர்பில் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா. ஏற்றுமதி இறக்குமதி குரூப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக 9ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் என்ன பலன்கள் சார் தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் மனதிடம் இருக்கும். மனம் திடமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பின்வாங்க மாட்டீங்க. வைராக்கியம் இருக்கும். நினைத்ததை சாதிப்பீங்க. நினைத்த காரியத்தை முடிகிற வரைக்கும் ஓய மாட்டீங்க சரியா. கடலில் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திருப்பி அடிக்கும், கரையை தொடும். அது மாதிரி நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த காரியத்தை விட்டு வெளியே வர மாட்டீங்க. சில பேருக்கு கொஞ்சம் முரட்டு சுபாவம் இருக்கும். ஆனால் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இலகுவாக தான் இருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தான் முரட்டு சுபாவத்தை கொடுப்பாரு. குருவோட சேர்ந்து அவர் ஓரளவு இயல்பான நிலையில் தான் இருப்பார். அதுபோக தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைலாம் சரியாக போயிடும். அப்பா கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு சரியாக போயிடும். தகப்பன் மனுக்குள்ள பிரச்சனை தீர்ந்து போயிடும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பன் நல்லபடியாக உதவுவார். வீண்பலி பிரச்சனைகள் எது இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆயிரும் சரியா. தகப்பன் வழி உறவு முறையில் உள்ள பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள், சித்தப்பா மக்கா பெரியப்பா பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குருமங்கள யோகம் அதை சரியாக கொடுக்கும். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் இணக்கமாக இருப்பீங்க சரியா. கொஞ்சம் விட்டு கொடுக்காம ஒரு அனுசரித்து போகாமல் இருந்தீங்க 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் தகர்த்து எடியப்படும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஜகஜமாக பழகுவீங்க. நல்லபடியாக இருக்கும். நல்லது செய்கிற காரியம் அடாமல் செய்வீங்க. அடாத மலையிலும் விடாது வேலை செய்கிற மாதிரி அடாது செய்வீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சளைப்பு இல்லாமல் வேலை செய்வீங்க. அதனால் நல்லாயிருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அடித்து பின்னி பெடல் எடுப்பீங்க. அந்த அமைப்பு இருக்கும். செவ்வாய் சிறப்பாக செய்வார் சரியா. ஒரு சுறுசுறுப்பை கொடுப்பாரு. ஒரு வேகத்தை கொடுப்பாரு. ஒரு உத்வேகத்தை கொடுப்பாரு. குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அறிவும் ஆற்றலும் இணைந்து இருக்கும். எங்கே அறிவும் ஆற்றலும் இணைஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சாதனைக்கு சொந்தக்காரனாகிடுவீங்க. கன்னிராசினியர்கள் இப்போதைக்கு சாதிக்கிற நேரம். ஒரு சாதனையாளருக்கு உள்ள அனைத்து தகுதியிலும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு எந்தெந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கீங்களோ அந்த காரியத்திலலாம் ஒரு சாதனையாளராக இருப்பீங்க. சாதிக்கிற காலம் 8/7/2024 இருந்து 21/8/2024 வரைக்கும் ஆகஸ்ட் 21 வரைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசு வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்க இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதுபோல் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெகக்னேஷன் கிடைக்கும்.
யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. போலீஸ், இராணுவம், நேவி, செக்யூரிட்டி கார்டு, ஹோம் கார்டு இதில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும். ஏன்னா குரு நல்ல கிரகம், செவ்வாய் ஒரு கெட்ட கிரகம். நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும். அதை நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? கெட்டவருடைய சகவாசம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அந்த இடத்துல. பிறர் குற்றங்களை ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க. சரியா? அது சில நேரம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் மற்றவங்க சங்கடப்படுவாங்க. அதனால் பிறர் குற்றங்களை கண்டுபிடிக்கும் போது அது அவங்களை பாதிக்காத அளவில் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வீரமும் விவேகமும் இருக்கும். சரியா? குரு விவேகத்தை குறிக்கிற கிரகம், செவ்வாய் வீரத்தை குறிக்கிற கிரகம். வீரமும் விவேகமும் ஒழுங்காக இருக்கும். அதனால் வீரம், விவேகம், வெற்றி இது மூணுமே உங்களோட தாரக மந்திரமாக இருக்கும். வீரம், விவேகம், விசுவாசம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் வீடு அளவா விசுவாசம் இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2-9 கூடையவன், பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது. வீரம், விவேகம், விசுவாசம் இது மூன்றும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அல்ல குறையாத வற்றாத ஜீவநீதியாக இருப்பீங்க. பாக்கியங்கள் இருக்கும். அரசியல் அரசாங்க பதவியில் நல்ல லாபம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கட்சி தலைமையில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. வெற்றி மேல் வெற்றி பெறுவீங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்து பக்கத்தில் இருக்கிறாரு. இன்னும் செவ்வாயால் உங்களுக்கு அடுத்தடுத்து யோகம் தாங்க. இதில் ஒரு 45, அடுத்து 45, இன்னொரு 45. ஸோ ஒரு 135 நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 4.5 மாத காலத்துக்கு 8/7/2024 இருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அதாவது ஜூலை 8லிருந்து அங்கிட்ட ஒரு 4 மாத காலம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 15 வரைக்கும், கிட்டத்தட்ட தீபாவளி 2 வரைக்கும் செவ்வாய் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா அவர் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல நல்ல பலன்கள் கொடுப்பார். 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சிம்மத்தில் அதிநட்பு பெறுவார். அந்த அளவுக்கு சேட்டை பண்ண மாட்டார். சரியா? உங்கள் ராசிக்கு வரும்போது தான் கொஞ்சம் சேட்டை பண்ணுவார். அதனால் செவ்வாயோட சஞ்சாரம் அடுத்தடுத்து கன்னி ராசிக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட எதிரி, உங்களுக்கு நேரடியாக எதுக்கிற கிரகம் செவ்வாய் ஓரளவு ராசிக்கு தாழ்ந்து போகிறாரு. அதனால் உங்களுக்கு இனிமேல் எதிர்ப்பு எதுவுமே இருக்காது. சரியா? தொட்ட காரியம் தொடங்கும், காரியம் நடக்கும். ஒரு விடிவெள்ளி முளைச்ச மாதிரி தான். ஏன்னா ராசிக்கு ஆகாத கிரகம் நல்ல நிலைமையில் போகுது. நல்ல நிலைமையில் போகும்போது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கெட்டவன் ஒரு நல்ல இடத்துல சேர்ந்து நல்ல நிலைமையில் ஆகிட்டார். அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருது, நல்லது. 10, 11ஆம் இடத்துக்கு வருது, நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல நட்பு பெறுவார். ஸ்தான பலம் பெறுவது கூடுதல் சிறப்பு தான். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இனிமேல் நல்லபடியாக இருக்குங்க. மாற்றம் தெரியும். அப்படி மாற்றம் தெரியறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சார் எனக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு, நான் ஈடுபட காரியத்தில் சக்ஸஸாக இருக்கிறேன், தொட்ட காரியம் தொடங்குது, காரிய அணுகுல இருக்குது, காரிய தடை இல்லை, ஏதோ மனசில் வச்ச காரியம் செயல்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கள அந்த இதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடம் வளர்த்துருக்கு, லாபஸ்தானம் வளர்த்துருக்கு. லாபஸ்தானம் வளர்த்ததுன்னா அதிர்ஷ்டஸ்தானமும் வளர்க்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதனும் வந்துட்டாங்க. அதுக்கு நான் வீடியோ போடலை. இருந்தாலும் இதில் ஒரு 2 வரி சொல்கிறேன். சுக்கிரன் புதனும் வளர்த்து இருக்கிறதுனால 5ஆம் இடம் வளர்க்குது, அதிர்ஷ்டஸ்தானம் வளர்க்குது. ஸோ ஒரே நேரத்தில் அதிர்ஷ்டஸ்தானமும் 5ஆம் இடமும் 9ஆம் இடம் வளர்க்குது. 2 பாக்கியஸ்தானம் வளர்க்குது. சரியா? 2 கோணங்கள் வளர்க்குது. 5, 9 வளர்க்குறதுனால மகாலட்சுமி யோகம் பரிபூர்ணமாக இருக்குது. அந்த மகாலட்சுமி உங்களுக்கு அந்த பரிபூர்ணமாக அந்த யோகத்தை கொடுக்குறா. 11ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் புதனும் வந்துட்டாங்க. 9ஆம் இடத்துல குருவோட செவ்வாய் சேர்ந்துட்டார். குருமங்கள யோகமும் அந்த சுக்கிரனும் புதனும் இணைந்த அந்த அமைப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கொடுக்கும். சுக்கிரனும் புதனும் இணைகிறது என்ன நல்ல அமைப்பு தான். அது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் தான். 9, 10 கூடியவர்கள் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ தர்ம கர்மாதிபதி யோகமும் குருமங்கள யோகமும் உங்களுக்கு ராசிக்கு 9, 11ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறது. கன்னி ராசிக்கு கோடிக்கணக்கில் பணம் கொட்ட போகுது. ஜனன ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். நல்ல லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்து குரு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் ஆரம்ப கட்டத்தில் செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதுபோக வயதானவர்களுக்கு புதன் திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் குரு திசை, செவ்வாய் திசை, புதன் திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். வயதுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி நடக்கும், முன்பின் நடக்கும். இருந்தாலும் அந்த தசையில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். பொதுவாக தசாநாதர்கள், புத்திநாதர்கள் கோச்சார நிலையில் நல்ல நிலைமைக்கு வரும்போது தசா புத்தியில் அந்த பர்டிகுலர் மாதம் நல்ல பலன்களை கொடுத்துருவாங்க. அவங்க நல்ல நிலைமையில் வரும்போது அந்த 1.5 மாதம் 2 மாதம் இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் உள்ளதான். அது உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். வாட் எவர் மேபி செவ்வாய் சிறப்பான பலன்களை தராரு. அங்கே நல்ல நட்சத்திரம் தான் இருக்குது. உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான் சூரிய, சந்திர, செவ்வாய் நட்சத்திரம். அதில் செவ்வாய் நட்சத்திரம் தான் கொஞ்சம் பிரச்சனை. இருந்தாலும் செவ்வாய் குருவோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு கெடுபலனை கொடுக்க மாட்டார். அதுபோல் செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரையும் குறையும், செலவுகள்லாம் குறையும், நல்லா இருப்பீங்க. சரியா? செலவுகளில் குறைஞ்சி சிக்கனமாயிரும். எப்போ செலவுகள் குறையுதோ அதுவே நமக்கு ஒரு சேமிப்பாயிரும். அந்த சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக முடியும். படுத்து நல்லபடியாக தூங்குவீங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க.
ஒரு கருணை ஈகை இருக்கும், வள்ளல் தன்மை இருக்கும், தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க. அதுபோல் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரிய வீரியமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எந்த நிலையிலும் அஞ்சாமல் இருப்பீங்க, அஞ்சா நஞ்சனாக இருப்பீங்க, வீறுகுண்டு எழுவீங்க, வெற்றி நடை போடுவீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குருவோடு சேர்ந்து ஒரு சுப பார்வையில் பார்க்குறதுனால தாய் உறவு நல்லபடியாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பவர்கள், வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், டிரைவர் வேலையில் இருக்கிறவங்க, கிளீனர், கண்டக்டர், இப்படி போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க, வேக உறுதியில் இருக்கிறவங்க, துரிதமாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா? செவ்வாய் பார்க்குற இடங்கள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் தனித்து பார்க்கல, குருவோட சேர்ந்து சுபத்துவமாக தான் பார்க்குறாரு. எப்போ செவ்வாய் சுக்கிரன் கூடயோ குரு கூடயோ பௌர்ணமி சந்திரன் இவங்க கூட சேர்ந்து சம்மந்தப்பட்டு பார்த்தாருன்னா அவர் பார்க்குற இடம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கெடுபார்வை குறைஞ்சிரும். சரியா? அதுதான் பெரிய விஷயம். கிரகங்களே வந்து பார்வையால் கெடுக்கிற கிரகங்கள் வந்து 3 கிரகங்கள் தான். சனி பகவான், செவ்வாய் பகவான், அடுத்த அமாவாசை சந்திரன். ராகு கேதுகளுக்கெல்லாம் பார்வை கிடையாது, அதெல்லாம் நிழல் கிரகங்கள். மற்ற கிரகங்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்படாது, பார்த்தாலும் கெடுபலங்கள் அவ்வளோவா இருக்காது. குரு சுக்கிர புதனுக்கெல்லாம் கெடுபார்வை கிடையாது. சூரியன் வந்து தான் இருக்கிற இடத்துக்கு மற்ற இடத்த வந்து சம்மந்தப்படுறவரையே இந்த கிரகத்தையும் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். எல்லா கிரகங்களும் அவரை சுற்றி தான் வந்துட்டு இருக்க வழியே அவர் இந்த கிரகத்தையும் சுற்றலை. அவர் ஒரே இடத்துல யுகமாக எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு நெருப்பு பிளம்பு அவர் எரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸோ சூரியன் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், கருவறையில் இருக்கிற தெய்வம் அவர். அவர்தான் எல்லோரும் தேடி போகணும், அவர் எங்கேயும் வெளியே வர மாட்டார். ஸோ சூரியனை சேர்க்க வேண்டாம். அப்படி பார்க்கும்போது சனி செவ்வாய் அமாவாசை சந்திரனுக்கு தான் கெடுபார்வை உண்டு. அந்த கெடுபார்வையில் இப்போ செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார். குரு பார்வையில் குருவோட இணைந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால செவ்வாய் பார்க்குற இடங்கள் தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது. விரயஸ்தானமும் தைரியஸ்தானமும் சுகஸ்தானமும் நல்ல நிலைமைக்கு வரதுனால கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பஞ்சமஸ்தானத்துக்கு சுக்கிரனும் செவ்வாய் புதனும் பார்க்கறது கூடுதல் சிறப்பு. ஸோ 3, 4, 5 நல்லபடியாக ராசிக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். இப்படி ரேராக தான் எப்போராச்சும் நடக்கும். அதுபோக செவ்வாய் குருவோட ரிஷபத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருது. 18 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு அபூர்வ நிகழ்வு. ஏன்னா குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ராசிக்கு வருவார், செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ராசிக்கு வருவார். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு ஒன்றா சேருது. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் நவசானத்தில் சேருது ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். 18 வருடத்துக்கு ஒரு தடவை இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருவோடு சேர்ந்து செவ்வாய் பார்க்குற இடங்கள் வளப்படும். அதுபோல் குரு வேறு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதில் இன்னொன்று இருக்குது. குருவோடு சேர்ந்த செவ்வாய் குரு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவார். சரியா? ஏன்னா செவ்வாய் ஒரு பாவகிரகம். அவர் பாவகிரகமாக இருந்தாலுமே அஷ்டமாதிபதியாக இருக்கிறாரு. அஷ்டமாதிபதி கூட 7, 4 கூடவன் சேர்றதுனால தாய் வழியில் சில பிரச்சனைகள் வரும். தாய் வழி உறவு நல்லா இருந்தாலுமே தாய் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தாய் கூட சில நேரம் முட்டல் முதல் வரும், தாய்கிட்ட சில கான்ட்ராவர்சன் வரும், கோபதாபங்கள் வரும். அதுபோல் கணவன் மனை உறவுகளும் சில ஈகோ பிரச்சனை இருக்கும். நான் பெருசா நீ பெருசான்னு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா 7 கூடவன் 8 கூடவன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 2 பேருக்கும் உள்ள அந்த இணக்கம், அந்த ஊழலில் ஒரு பரஸ்பர ஒற்றுமையில் சில சிறு இது வரும். சரியா? இது யாருக்கு சார் வரும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ரொம்ப கெட்டு போனவங்களுக்கு தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு மேலோட்டமாக போயிடும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்கிறாரு, சனி கூட சேர்ந்துருக்கிறாரு, ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறாரு, இல்லை சனி பார்வை சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு, இப்படி செவ்வாய் கெட்டு போயிருந்தாருன்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனை உறவு, நண்பர்கள் விஷயத்துலேயும் சரி, கூட்டுத் தொழில், ஷேர் மார்க்கெட் இதில் சில பிரச்சனை வரும். டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க. சரியா? மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்படி இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். சரியா? ஏன்னா இவங்க 2 பேரும் இருக்கிற வீடு வந்து கன்னி ராசிக்கு வேண்டிய வீடு, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. சரியா? இவர் 2 பேர்த்துக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதனால் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஜோதிடத்தில் ஒன்றை வச்சுன்னா டக்குன்னு பலன் சொல்லிட முடியாது. இது இருக்குது அதனால் இப்படி தான் நடக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க 2 பேர்த்துக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் எப்படி இருக்கிறார்? அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி கூட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடம் கடகத்தில் பகமைப்பட்டு இருந்தாலுமே உங்கள் ராசிநாதன் புதன் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். பிரச்சனை வரும், அது வராமல் இருக்காது. பிரச்சனை வந்தாலும் சரியாக போயிடும். அப்படி சல்லுப்புருண்டு போயிட்டு காலையில் சண்டை போட்டு நைட்டில் ஒன்று சேர்ந்துக்குருவாங்க. நைட்டில் சமாதானமாக போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. இப்படி தான் நாளும் பொழுதும் போகும். கூட்டி கழித்து பார்த்தோம்னா கன்னி ராசிக்கு நல்லா இருக்குங்க. கனிவான காலமாக இருக்குது, உகந்த காலமாக இருக்குது, உன்னத காலமாக இருக்குது. கன்னி ராசி உச்சம் தொடுகுது. சரியா? இந்த செவ்வாய் குரு சந்திப்பில் வந்து கன்னி வந்து உச்சம் தொடுது, எதிர்ப்பே இல்லாமல் போகுது. சரியா? எதிர்த்தவங்கெல்லாம் தலையை தொங்க போட்டு கையை கட்டிக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு போட்டு போயிட்டாங்க. சரியா? வேண்டாம் சாமி உன்னை விட்டுட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு எதிர்ப்பாளர்கள்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க. வசவாளர்லாம் ஒதுங்கிட்டாங்க. சரியா? உங்களை திட்டினவன், உங்களுக்கு புறம் பேசினவன், எதிர்த்து குடி பிடிச்சவன் எல்லாருமே இப்போதைக்கு
இருக்க இடத்த விட்டு டேராவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்தி வளர்த்தவர்களுக்கு பலன்கள் அப்படியே சேரும். மத்தியம தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு 150% நடக்கும். தசாபுத்தி சரியில்லை சார், நான் கன்னிராசியில் பிறந்திருக்கிறேன், லக்கணம் விருச்சிக லக்கணம், ராகு திசையில் செவ்வாய் புத்தி நடக்கு சார் அப்படின்னா சர்வநாசம், ஒன்றுமே நல்லா இருக்காது. சரியா, விருச்சிக லக்கணத்துக்கு ராகு நல்லது செய்ய மாட்டார். அது செவ்வாய் புத்தி இன்னும் சுட்டு போட்ட மாதிரி நல்லா இருக்காது. இல்லைன்னா ராகு திசையில் புதன் புத்தி நடக்குனாலும் பிரச்சனை தான். ஸோ லக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு கோச்சாரத்தில் என்ன தான் கொட்டி கொடுத்தாலும் கையில் கிடைக்காது. அது கண்கூடான உண்மை, அறியப்பட்ட உண்மை, தெரியப்பட்ட உண்மை. அதையும் நான் சொல்கிறேன். சரியா, ஒரு ஜோதிடர் என்ற முறையில் எல்லாத்தையும் சொல்லணும். உங்களுக்கு நல்லது நடக்கிறது மட்டும் ஒரு ஓரமாக ஒதுக்கி சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் கலந்து சொல்லணும். அதனால் உங்களுக்கு எல்லாமே கைக்கு சேரணும்னா லக்கண ரீதியான தசாபுத்தி உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குது, இல்லைன்னா ஏதோ ஆவரேஜாக போயிட்டுருக்குது, கிரகங்கள் ஓரளவு சாதகமான நிலையில் ஜனன ஜாதகம் இருந்துச்சுன்னா இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இந்த குருமங்கள யோகத்தில் நல்லா செய்வாங்க. சரியா, @% நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்களை வளப்படுத்துவார்கள். நல்லபடியாக இருக்கும், மாற்றங்கள் தெரியும், சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றங்கள் தெரியும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க, முருகப்பெருமானோட அனுக்கிரம் கிடைக்கும். 9ஆம் இடம் ஒரு பாக்கியஸ்தானம், சாமி கும்பிட்ற இடம். 10ஆம் இடம் தான் சாமி கும்பிட்ற இடம், கர்மஸ்தானம், தெய்வ வழிபாடு உள்ள இடம். இருந்தாலும் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு முன்னாடி உள்ள இடம் தான். அதனால் 9, 10ங்கிறது அடுத்தடுத்து உள்ள வீடுகள் தான், மகாலட்சுமி ஸ்தானம். அதனால் உங்களுக்கு அந்த முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் கன்னிராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.